Dear student, 12th standard chapter 2 ல example 2.8 show that 2 plus I root 3 whole per 10 plus 2 minus I root 3 whole per 10 is the real செக் பண்ண சொல்கிறாங்க. செகண்ட் 19 plus 9i by 5 minus 3i whole per 15 minus 8 plus I divided by 1 plus 2i whole per 15 is imaginary செக் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ரெண்டு கொஸ்டின் செக் பண்ண சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வெரிஃபை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொடுத்துற ஃபங்க்ஷனை இசட்னு கன்சிடர் பண்ணுங்க. கொடுத்துற ஃபங்க்ஷனை இசட்னு எடுத்துங்க. அதுக்கு நமக்கு வந்து ரியல் பார்ட்னா என்ன வச்சுக்கணும், இசட் ஈக்குவல் டு இசட் பாரா இருந்துச்சுன்னா இட் இஸ் ஏ ரியல் பார்ட்னு வரும். ஓகேவா, இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா இட் இஸ் ரியல் பார்ட் சொல்ல போகிறோம். ஓகேவா, இமேஜினரி பார்ட்னா இசட் ஈக்குவல் டு மைனஸ் இசட் பார், மைனஸ் ஃபேக்டர் முன்னாடி வந்துச்சுன்னா இமேஜினரி, இசட் ஈக்குவல் இசட் பார் வந்தால் ரியல் பார்ட்னு செக் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் அதே கண்டிஷன் செக் பண்ணி பண்ணோம். ஃபஸ்ட்டு இசட் எடுத்துனா அதுக்கு இசட் பார் கண்டுபிடிக்க போகிறோம். இசட் பண்ணால் நான் இந்த இசட்டுக்கு ஹோல் பார் கண்டுபிடிக்கிறேன். ஹோல் பார் எடுத்தால் நமக்கு வரும். இந்த ஹோல் பாரை இண்டிவிஜுவல் பாராக நமக்கு ப்ராப்பர்ட்டி பார்த்துருப்போம். இந்த ஹோல் பாரை இந்த பார் இதுக்கு இண்டிவிஜுவலாக பண்ணுறோம், இந்த ஃபேக்டருக்கு இண்டிவிஜுவலாக காம்ப்ளெக்ஸ் நம்ம தனியாக பிரிக்கலாம். அப்போ 2 plus I root 3 ஹோல் பார்னா 10 ஹோல் பார் 10 பார் 2 minus I root 3 ஹோல் பார் 10 ஹோல் பார். ஓகேவா, ஸோ ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு இசட் பார் 10 n ஹோல் பார் பார் அந்த எப்படி சொல்ல நமக்கு இசட் பார் ஹோல் பார் n நம்ம சொல்லலாம் அந்த கண்டிஷன். அப்போ 10 பார் வந்து இங்கே போட்டு இந்த 10 பவர் வந்து மேலே ஹையஸ்ட் பவரில் ஏற்றலாம். பார் உள்ளார போட்டு இந்த 10 வந்து மேலே வரலாம். அது இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, கரெக்டாக நமக்கு இந்த பார் வந்து ஹோல் பார் வந்து பார் அங்கே யூஸ் பண்ணி 10 ஹோல் பாரில் வந்தோம். ரெண்டும் சேம் தான். இந்த ப்ராப்பர்ட்டி பிரகாரம் அந்த ப்ராப்பர்ட்டி ஒரு 10 ப்ராப்பர்ட்டி சொல்லணும். அந்த ப்ராப்பர்ட்டி எனக்கு சைடில் யூஸ் பண்ணிக்க இசட் n ஹோல் பார் ஈக்குவல் டு என்னன்னா இசட் பார் ஹோல் பார் n சொல்லலாம். அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே ஓகே. இப்போ பார் நான் ரிமூவ் பண்ணால் பண்ணுவோம், இமேஜரி பார்ட்டை சேஞ்ச் பண்ணோம். 2 minus I root 3 இங்கே என்ன வரும், மைனஸ் இருந்தால் ப்ளஸ் இருந்தால் இந்த 10 அப்படியே இருக்கும். இப்போ அந்த ஃபேக்டருக்கு எதுக்கு ஈக்குவல் வருது, 2 minus I root 3 இருக்குது. எனக்கு ப்ளஸ் சிம்பிள் எப்படின்னா சேம் தான், நமக்கு ப்ராப்ளம் இல்லை. 2 plus I 3 அப்போ அந்த ஃபேக்டர் வந்து எதுக்கு ஈக்குவல், நமக்கு இசட்டுக்கு ஈக்குவல். அப்போ இசட் பார் கன்சிடர் பண்ணிட்டு வந்து எதுக்கு நம்ம ஈக்குவல் வந்துச்சு, இசட்டுக்கு வந்துச்சு. அப்போ இசட் பார் ஈக்குவல் இசட் இருந்தால் என்ன கண்டிஷன் நமக்கு, இட் இஸ் ஏ ரியல் ஃபங்க்ஷன், ரியல் வேல்யூ. ஓகே, அப்போ ரியல் வந்துச்சு நமக்கு. ஓகே, அடுத்து செகண்ட் கொஸ்டின் வந்து இமேஜினரின்னு செக் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, இமேஜினரினா ஃபஸ்ட்டு இதை சிம்புலேஷன் பண்ணலாம், செகண்ட் இதை சிம்புலேஷன் பண்ணி அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நான் மைனஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த ஃபேக்டர் சிம்புலேஷன் பண்ணுறதுக்கு இதுதானே இதோட சின்ன கான்ஜுகேட்னா வரும் 5 minus 3i கான்ஜுகேட் 5 plus 3i by 5 plus 3i. இது 19ல மல்டிப்ளை பண்ணுறீங்க, 9iல மல்டிப்ளை பண்ணால் இந்த ஃபேக்டர் வரும். a minus b a plus a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் 25 3 ஸ்கொயர் பண்ணால் 9. ஓகே, இப்போ எல்லாம் இது ஆட் பண்ணால் 68 plus 102i divided by 34. இப்போ இதில் காமன் ஃபேக்டர் 34 எடுத்தால் இங்கே 2 டைம்ஸ் இருக்கும், இங்கே 3 டைம்ஸ் இருக்கும். மல்டிப்ளை பண்ணுங்க 34 into 2 68, 34 into 3 times 102 டிவைட் பை 34 கேன்சல் பண்ணிவிடுங்க. அப்போ 2 plus 3i. அப்போ இதோட சிம்புலேஷன்னா நமக்கு 2 plus 3i. நெக்ஸ்ட் அதே சேம் இந்த ஃபேக்டர் எடுத்து சிம்புலேஷன் பண்ணலாம். 8 plus I by 1 plus 2i. 1 plus 2i கான்ஜுகேட் 1 minus 2i by 1 minus 2i. அதே சேம் ஃபஸ்ட்டு 8ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க, ஐயால் மல்டிப்ளை பண்ணால் இந்த ஃபேக்டர் வரும். a plus b a minus வரும் a ஸ்கொயர் b மைனஸ் b ஸ்கொயர் மைனஸ் I ஸ்கொயர் பண்ணால் மைனஸ் ஆகிடும், மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ 10 minus 15i by 5. இதில் 5 காமன் எடுத்துட்டா ரிமைனிங் 2 டைம்ஸ் இருக்கும், minus 3i by 5. 5 கேன்சல் பண்ணிவிடுங்க, 2 minus 3i. அப்போ therefore கொடுத்துற ஃபங்க்ஷனை இசட்னு கன்சிடர் பண்ணிங்க. அந்த இசட் டைம்ஸ் எடுத்துட்டு இதோட சிம்புலேஷன் நமக்கு என்ன வரும், 2 plus 3i. இந்த சிம்புலேஷன் பண்ணி பாரு, ஹோல் பவர் 15 மைனஸ் இதோட சிம்புலேஷனு 2 minus 3i ஹோல் பவர் 15. இப்போ இசட் பார் எடுக்க போகிறேன் நான். இசட் பார் எடுத்து நமக்கு நான் இதுக்கு பார் ஃபுல்லாக எடுங்க. பார் எடுத்தேன்னா இப்போ பார் வந்து இண்டிவிஜுவல் ஃபாராக என்ன வரும், தனித்தனியாக பார் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த பார் என்ன, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இந்த பார் வந்து பவருக்குள்ளே எடுத்து ஹோல் பவர் 15 வந்து ஆனால் லாஸ்ட் ஹையஸ்ட் பவர் கொண்டு போகலாம். என்ன ப்ராப்பர்ட்டி இதுக்கு, இசட் பார்னா வரும் இசட் பவர் n ஹோல் பார் கூட இசட் பார் ஹோல் பவர் n சொல்லலாம். அதே சேம் வரும் இந்த டைம்ஸ். இப்போ நான் அந்த பவர் இங்கே கொண்டு வந்து இந்த 15 மேலே பவருக்கு போயிடுச்சு, இந்த பார் இங்கே கொண்டு வந்து 15. இந்த பாரை ரிமூவ் பண்ணால் இமேஜினரி பார்ட்டோட சிம்பிளை சேஞ்ச் பண்ணணும், இங்கே இமேஜினரி பார்ட்டோட சிம்பிளை சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா, மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண நமக்கு இந்த ஃபஸ்ட்டு எப்படி ஃபேக்டர் இருக்கும், நமக்கு ஃபஸ்ட்டு 2 plus 3i, ரெண்டாவது 2 minus. அப்போ நெக்ஸ்ட் இங்கே எப்படி நமக்கு
2 plus 3i minus 2 minus 3i 2 plus ஃபர்ஸ்ட் 2 plus 3i இருக்குது. அப்போ காமனாக ஒரு மைனஸ் எடுத்தனா இது ப்ளஸ் ஆகும், இது ப்ளஸ் இந்த டேர்ம்ஸ் ப்ளஸ் ஆகிடும், இது மைனஸ் ஆகிடும். அப்போ 2 plus 3i 2 plus 3i மைனஸ் நமக்கு என்ன வரும் 2 minus 3i. ஓகே, ஃபேக்டர் நமக்கு என்ன சேஞ்ச் ஆகும் பாரு, நமக்கு 2 plus 3i கரெக்டா. அப்போ நெக்ஸ்ட் இந்த ஃபேக்டர் எது ஈக்குவல் நமக்கு, இந்த ஃபுல் ஃபேக்டர் நமக்கு இதுலேருந்து காமன் எடுக்கிறோம். இதுலேருந்து காமன் எடுத்தால் இது ப்ளஸ் ஆகணும், இது மைனஸ் ஆகணும். அப்போ இது இதுலேயே ஒரு மைனஸ் எடுத்தா இது ப்ளஸ் ஆகிடும், இது மைனஸ் ஆகிடும். அப்போ இந்த டேர்ம்ஸ் ஃபுல்லாக இதுக்கு ஈக்குவல், இசட்டுக்கு ஈக்குவலா. அப்போ இசட்டு, அப்போ இசட் பார் எடுத்தால் மைனஸ் வந்தாவே என்ன வரும், இட் இஸ் ஏ இமேஜினரி பார்ட்டு. ஓகேவா, இமேஜினரி ஃபங்க்ஷன். ஓகேவா, அப்போ ரியல்னா இசட் ஈக்குவல் டு இசட் பார் வரணும், இமேஜினரி பார்ட்னா இசட் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் இசட் பார்னு வந்துச்சுன்னா ரிசல்ட் இட் இஸ் ஏ ட்ரூ. ஓகே, தட்ஃபோர் ஹென்ஸ் ட்ரூன்னு எழுதிக்கங்க. ஓகே.